ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொருந்துதல் மற்றும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத பார்க்கலாம். வரிசையில் கொடுத்துருக்காங்க. அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், அணையார் போன்றோர், அழகி கலந்து, அகன் அகம், உள்ளம், அமர்னா விருப்பம். இது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேர்டு புதுசாக, அதாவது புதுசான்றதை விட கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அமர் அப்படின்னா விருப்பம் அப்படின்ற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டாக பொருள் புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய வேர்டுகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அமர்ந்து, விரும்பி, அகத்தானாம், உள்ளம் கலந்து, அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள், அல்லவை பாவம், அற்று அது போன்று, அள்ளைத்தான் அதுவும் அல்லாமல், அன்ன அவை போல்வன, அகம் அப்படின்னா உள்ளம். இது எதிர்பார்க்கலாம். அடுத்தது அமையும், உண்டாகும், அறிகை அறிதல் வேண்டும், அள்ளல் அப்படின்னா துன்பம். இந்த லாஸ்ட்டில் இருக்க மூணையுமே எதிர்பார்க்கலாம். அழகு அப்படின்னா கோழி, அதாவது இந்த அழகு அப்படின்றது அந்த மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? பெண் பறவைகளுடைய மூக்கு, அந்த அழகை சொல்லுவோம். இதே இந்த அழகுன்னு அது கோழியை குறிக்குது, இந்த அழகுன்னு அது முக அழகை குறிக்குது. வித்தியாசம் புரிஞ்சு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அரவு அப்படின்னா பாம்பு. இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அரவு அப்படின்னா பாம்பு அப்படின்னு அரவம் போடுவோம். பாம்பு அரவம் போடுவோம். அரவம்ன்றது சத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அரவம் அப்படின்னா பாம்பு, அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி. ஸோ இது கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா அறம் இந்த ராவையும் கொடுத்து, ஓகேங்களா, மேட்ச் மாதிரி கேட்கலாம். இல்லை பொருள் எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்கலாம். அமுத கிரணம், குளிர்ச்சியான ஒளி, அழகியில், அளவில்லாத, அழகிலா, அளவற்ற, அன்னவர், அத்தகைய இறைவர், அகழ்வாரை, தோண்டுபவரை, அடவி, காடு, அறம்பெயர், தேவ மகளர், அளவின்றி, அளவினுடையது, அவி உணவு, தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அவி உணவு, அற்றே போன்றதே, அனைத்தாலும், கேட்ட அத்துணை அளவிலும், அவியினும் இறந்தாலும், அரு அப்படின்னா உருவமற்றது, அழகில அப்படின்னா அளவற்ற, அகன்று உலகி, அயலார், உறவல்லாதோர் தான் அயலார்னு சொல்லுவோம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அருவினை அப்படின்னா செய்தற்கரிய செயல் அப்படின்றது தான் அருவினைன்னு சொல்லுவோம். அழுக்காறுனா பொறாமை. அடர்த்து எழு குருதி, வெட்டுப்பட்ட இடத்தினின்று பீரிட்டு ஒழுகும் செந்நீரை தான் நம்ம அப்படி சொல்வோம். அம்பி அப்படின்னா படகு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அம்பி அப்படின்றது படகு. அள் அப்படின்னா இருள். இதே எல் அப்படின்னா பகல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அள்னா இருள், எல்னா பகல். அம்பி அப்படின்னா படகு. அடிமை செய்குவன், பணி செய்வேன். அமலன் அப்படின்னா குற்றமற்றவன். அமலன்னா ராமன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு புக்கிலேயே இருக்குது. அரி அப்படின்னா நெற்கதிர். அழகிய. அரின்றது கேட்கலாம். அமலன், அருகி, அரி, அள், அம்பி இதெல்லாம் கேட்கலாம். அரா அப்படின்னா பாம்பு. அள்ளல் அப்படின்னா துன்பம். அள்ளல் துன்பம் ரிப்பீட் ஆகுது, மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓகே. அங்கை அப்படின்னா உள்ளங்கைன்னு அர்த்தம். அங்கனர் அப்படின்னா அழகிய நெற்றி கண்ணை உடைய சிவனை தான் அங்கனர்னு சொல்லுவோம். அரியாசனம், சிங்காசனம். அரைகுவன் அப்படின்னா சொல்லுவான். அணித்தாய் அப்படின்னா அண்மையில். அடவி அப்படின்னா காடு. அலரும், முழங்கும். அணிந்து, அருகில். அரைந்த, சொன்ன, அதிசயம், வியப்பு. அடுத்து ஆவரிசை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆர்வம், விருப்பம். ஆற்றவும், நிறைவாக. ஆற்றுணா, ஆறு, உணா. அதை பிரிக்கும் போது வருது. அதில் ஆறுன்றது வழி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே. இது சரியாக இருக்குது, சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆடவர், ஆண்கள். ஆற்றுணான்றது வேறு, ஆறுன்றதுக்கு வழின்றதை கீழே கொடுத்துருக்காங்க. ஆடவர், ஆண்கள். ஆறுகளி அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய கடல். ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை. ஆழி, மோதிரம். ஆனந்தம், மகிழ்ச்சி. ஆறு அப்படின்னா நல்வழி. ஆழினா கடல். ஆழினா உப்பங்களி. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. ஆன்றோர்னா கல்வி, கேள்வி, பண்பு ஆகியவற்றை சேர்ந்தவங்க தான் ஆன்றோர்னு சொல்லுவோம். ஆர் அவை அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர் அவை அப்படின்றத சொல்வோம். அடுத்து ஆக்கம் அப்படின்னா செல்வம். ஆயக்கலை, காலை அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ வரிசை பார்க்கலாம். இன்சொல் அப்படின்னா இனிய சொல். இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன். இன்சொலினதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே. இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும். இன்மை அப்படின்னா இப்பிறவி. ரட்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா. இணக்க வரும்படி, அவர்கள் மனம் கனியும்படி. இல்லார் அப்படின்னா செல்வம் இல்லாதவர். இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல். இடுக்கண், துன்பம். இசைந்த, பொருத்தமான. இருநிலம், பெரிய உலகம். இகழ்வார், இழிவுபடுத்துவோர். இறப்பினை, பிறர் செய்த துன்பத்தை. இறைந்தார், நெறியை கடந்தவர். இன்னா அப்படின்னா தீய. இன்னா சொல், இனிமையற்ற சொல். இலை துணர்ந்து, நுட்பமாக ஆராய்ந்து. இடர் அப்படின்னா இன்னல். இன்னா அப்படின்னா தீங்கு. இனிய, நன்மை. இன்மை அப்படின்னா வறுமை. இழிவன்று அப்படின்னா இழிவானது அன்று. இருநிலம்னா பெரிய இளம். இதே இருநிலம் தான் மேலே கொடுத்துருப்பாங்க பெரிய உலகம். இந்த இடத்துல பெருநிலம்னு இருக்கும். ரெண்டும் பொருளாக வரும். இசைப்பட அப்படின்னா புகழுடன். இறந்து செப்பினான், பணிந்து வேண்டினான். இன்னல், துன்பம். இறைஞ்சி அப்படின்னா பணிந்து. இலக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம்.
இடும்பை துன்பம், இகழ் அப்படின்னா பகை, இருவரை அப்படின்னா நமக்கு முடிவு காலம், ஏய்ந்த காலம் அப்படின்னா குடைந்த பொழுது, இமையவர் அப்படின்னா தேவர். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கேட்கலாம். இமையவர் அப்படின்னா தேவர். இறையோன் அப்படின்னா தலைவன். இறை அப்படின்னாலே தலைவன்றது மோஸ்ட்லி தெரியும். இனிதின் இனிமையானது, இன்னல் துன்பம், இருத்தி அப்படின்னா இருப்பாயாக, இந்து அப்படின்னா நிலவு, இடர்னா துன்பம், இலக்கம்னா கடிந்துரைக்கும், இடிப்பார் அப்படின்னா கடிந்து உரைக்கக்கூடிய அந்த பெரியவர், அறிவுரைக்கூடிய பெரியவர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடிப்பார். இருள் அப்படின்னா பகை. இரண்டும் அரணும் இன்பமும், இடர் துன்பம், இரும்பனை அப்படின்னா பெரிய பனை, இவன் நெறியில் இவ்வழியில், இணை அப்படின்னா சுற்றம். ஸோ இந்த இது வந்து கேட்கலாம், ஓகேங்களா. எப்படி கேட்பாங்கன்னா இந்த இணை கொடுத்துட்டு இன்னொரு ஹைஃபன் கொடுத்துட்டு 3 சொல்லி இணை கொடுத்துருவாங்க. இதில் பொருத்தமான பொருளை கீழே இருக்கிறதுல தேர்வு செய்யுங்கன்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த இணைனா சுற்றம், இந்த இணை அப்படின்னா இணைன்னு சொல்லுவோம் இல்லையா, இணையாக இருக்கிறது, ஈக்குவலாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த பொருளை வரும். அப்போ இணை அப்படின்னா சுற்றம். இலைப்பாறுதல், ஓய்வெடுத்தல். அடுத்து ஈ வரிசை கொடுத்துருக்காங்க. ஈனும்னா தரும், ஈன்றல் தருதல் உண்டாக்குதல், ஈயும் அளிக்கும், ஈரிருவர் நால்வர். ஸோ இருவர் 2 2, அப்போ நான் ஈரனா 4 அப்படின்ற மாதிரி. ஈதல் கொடுத்தல், ஈயப்படும் அழிக்கப்படும், ஈர்த்து அப்படின்னா அறுத்து, ஈண்டிய அப்படின்னா ஆய்ந்தளித்த. வரிசையில் உண்ணி அப்படின்னா நினைத்து, உரும் அப்படின்னா இடி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா. உரும் அப்படின்னா இடி அப்படின்றது புதுசாக இருக்குது. உருவை அப்படின்னா புலி, இதுவும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். உலகு பொருள், வரியாக வரக்கூடிய பொருள். உருபொருள், அரசு உரிமையாளர் வரும் பொருள். உரா அமை அப்படின்னா துன்பம் வராமல். உதிரம் அப்படின்னா குருதி. உன்னேல் அப்படின்னா நினைக்காதே. ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. உண்டனன் அப்படின்னா உண்டோம் என்பதற்கு சமமானது. உபகாரத்தான் அப்படின்னா பயன் கருதாது உதவுபவனை தான் நம்ம உபகாரத்தான். உள்வேற்பர் அப்படின்னா மனத்தினுள் மறைத்து வச்சிருக்கிறவங்க. உலகம் உயர்ந்தோர், உறவோர், மன வலிமை உடையோர். உம்பரார் பதி யாரை குறிக்குது அப்படின்னா இந்திரனை குறிக்குது, இதை நோட் பண்ணிக்கலாம். உம்பரார் பதி அப்படின்னா இந்திரன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது உய்ய பிழைக்க, உறுதி அப்படின்னா உள்ள வலிமை, உடு அப்படின்னா சொரிந்த. ஸோ உம்பரார் பதி நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதில். அடுத்த பேஜில் பார்க்கலாம். உறவு, அறிவியல் சிந்தனை. உரு அப்படின்னா வடிவம். உழையா உடம்பு, தளராத உடல். உய்மின் போற்றுங்கள், உரைதல் தங்குங்கள். உய்மின் அப்படின்றது பிழைத்து கொள்ளுங்கள். உயர்ந்தன்று உயர்ந்தது. உபாயம் அப்படின்னா வழிவகை. உரு வடிவம், இந்த உபாயம் வழிவகை இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். உடையார் செல்வம் உடையார். உவப்ப மகிழ, உருகுவார் வருந்துவார். உண் பொழுது உண்ணும் பொழுது. உணா உணவு. உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். உடுக்கை ஆடை. உழுபடை விவசாயம் செய்யும் கருவிகள். வரிசையில் பார்க்கணும். ஊன்றும் அப்படின்னா தாங்கும். ஊற்று அப்படின்னா ஊன்றுகோள். அடுத்தது வரிசை கொடுத்துருக்காங்க. என்பு அப்படின்னா எலும்பு. எவன் கொலோ என்ன காரணமோ. எய்யாமை வருந்தாமை. எண்கள் கணிதம். எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் வடிவங்களை தான் சொல்கிறோம். எம்பி அப்படின்னா என் தம்பி. ஸோ இது கொஞ்சம் வந்து மருவு மாதிரி இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எய்தற்குனா கிடைத்தற்கு. எளிமை அப்படின்னா வறுமை. எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர். எண்டு அப்படின்னா கரடி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து எப்படின்னா மேட்சிட் மாதிரி கூட கேட்கலாம். இந்த சைடில் ஃபுல்லாக விலங்குகள் பெயரில் வந்து மெட்ட சொல்லாக கொடுத்துட்டு இந்த சைடு பொருள் கொடுக்கலாம். ஸோ எண்டு அப்படின்னா கரடி அப்படின்றது, ஓகேங்களா. 2T இது ரெண்டுமே டாவர்ஸில் வருது, அதை வச்சு எண்டு கரடி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எழில் அப்படின்னா அழகு. பால் அப்படின்னா என்னிடம். எஃகு அப்படின்னா உறுதியான. நெக்ஸ்ட் எய்னர் அப்படின்னா வேடர். எல்லரு இகழ்ச்சி இல்லாத. எய்னர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கேட்கலாம் மேபி, ஓகேங்களா. எய்தற்கு கிடைத்தற்கு. என் பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த. அடுத்தது வரிசை. ஏமாப்பு பாதுகாப்பு. ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாதது. ஏர்னா அழகு. ஏசா பழி இல்லா. ஏதம் குற்றம். ஸோ ஏதம் நோட் பண்ணிக்கலாம். ஏர் அழகு நோட் பண்ணிக்கலாம். ஏமாப்பு பாதுகாப்பு. ஏசா பழி இல்லா அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். எய்துவர் அப்படின்னா அடைவர். ஏத்தும் வணங்கும். ஏமாப்பு பாதுகாப்பு. இது ரிப்பீட் ஆகிருக்கு. ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பற்றுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏக்கற்றுனா கவலைப்பட்டு. அடுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. பொருள் சிறந்த பொருள். ஒழுகுதல் ஏற்று நடத்தல். ஒழுகார் அப்படின்னா விலக மாட்டார். ஒல்லாவே இயலாவே. ஒட்ட பொருந்த. ஒழுகுதல் நடத்தல் வாழ்தல். ஒடுக்கம் அப்படின்னா அடங்கி இருப்பது. ஒல்லியவர் அறிவுடையவர். ஒம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஒப்புரவு உதவுதல். ஒர்சம் அப்படின்னா தளர்ச்சி. இது வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஒப்புரவு அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒப்புரவு ஒழுகுதல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ உதவுறதுன்றது பொருள். ஒர்சம்னா தளர்ச்சி அப்படின்றது. சம் போட்டுகிட்டே இருந்தோன்னா தளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒப்பர்னா நிகர் ஆவார். தாரை ஒளிமிக்க மலர் மாலை.
தார் அப்படின்னாலே மாலை, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். ஓகேங்களா, ஒன்றோனா தொடரும் சொல். அடுத்தது வந்து ஓ வரிசையில் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நோட்ஸில் இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஜஸ்ட் நான் ரீட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது சொல்லும் பொருளும் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேர்ட் வேணால் நோட் பண்ணிக்கோங்கன்னு வேணால் சொல்லலாம். இது ஃபுல்லாக ரீட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் 1 டைமுக்கு 2 டைம் காதில் கேட்டாலும் இந்த பிடிஎஃப்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மைண்டில் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.